இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாம்பூர் ஸ்டிச்சு. தாம்பூர் ஸ்டிச் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச்சு தான். நான் உங்கள் திலகா ஃப்ரம் டிகே ஃபேஷன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ புரியலை அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கவனிங்க. வேறு என்னதும் கிடையாது, இது வெறும் செயின் ஸ்டிச்சு தான். எந்த ஸ்டிச்சும் கிடையாது, லாங் கிடையாது, ஷார்ட் கிடையாது. செயின் ஸ்டிச்சை ஒரே அளவில் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் எல்லா செயினும் நீங்கள் போடணும். செயினை வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் தாம்பூர் ஸ்டிச். தாம்பூர் ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதிகபட்சம் வந்து நம்ம பல்லக் டிசைன் போட்டோம் அப்படின்னா ஹியூமனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, ஹியூமனோட ஹை, கால், அவங்களோட ஃபேஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக வந்து தாம்பூர் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து தாம்பூர் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அந்த இமேஜை பொறுத்து அதை எப்படி போடுறது, வெர்டிக்கலாக போடுறதா, ஹரிசாண்டலாக போடுறதா அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கான வீடியோவை வந்து நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ வந்து எப்படி வந்து தாம்பூர் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பேசிக்காக வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் ட்ரா பண்ணி அதுக்கு வந்து செயின் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஸ்மால் சைஸில் கொடுக்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு இமேஜ் வரைஞ்சி அதில் வந்து நம்ம தாம்பூர் ஸ்டிச் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதாவது பெயிண்டிங் பண்ண மாதிரியே இருக்கும். நம்ம வந்து த்ரெட் வச்சு ஒர்க் பண்ண மாதிரியே இருக்காது. அவ்வளோ ஸ்மால் சைஸில் போடணும். 1/4 இன்ச்சில் இருக்கணும் அந்த செயின். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இது முடிகிறப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு இமேஜ் வந்து அதில் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம வந்து த்ரெட் வச்சு தான் ஒர்க் பண்ணோமா அப்படிங்கிறதே தெரியாது. பெயிண்டிங் பண்ணி வச்சது மாதிரி இருக்கும். அப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த தாம்பூர் ஸ்டிச். பாருங்கள், சர்க்கிள் வரைஞ்சி அவுட்லைன் கொடுத்துட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணியாச்சு. டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஃபினிஷ் பண்ணணும், அடுத்து இன்னொரு ஹாஃபை ஃபினிஷ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போடுறோம், ஹரிசாண்டலாக ஸ்டிச்சஸ் போட்டோன்னா ஹரிசாண்டலாக தான் அந்த ஹாஃபை முடிக்கணும், அடுத்த ஹாஃபையும் அப்படி தான் முடிக்கணும். இல்லை வெர்டிக்கலாக நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா வெர்டிக்கலாக தான் முடிக்கணும். ஒரு ஹாஃபை ஹரிசாண்டலாகவும் இன்னொரு ஹாஃபை வெர்டிக்கலாகவும் முடித்தோம் அப்படின்னா அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டிச்சஸ் பாருங்களேன், செயின் தான் குட்டி குட்டி செயினாக போடுறேன். நல்லா பாருங்கள், குட்டி குட்டி செயினாக போடுறேன். போட்டுட்டு கடைசியாக வரும்போது நான் போட்ட அவுட்லைனுக்கு வெளியில் கொண்டு போய் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணுறேன். அவுட்லைனுக்கு உள்ளே கொடுத்து ஃபினிஷ் பண்ணக்கூடாது. வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே உள்ளே வரணும். நல்லா பாருங்கள். ஸ்டிச்சஸ் புரியலை அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். குட்டி குட்டி செயினாக போட்டு வர்றேன். குட்டி குட்டியாக செயின் போட்டுட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள், வெளியில் வந்து ஒரு செயின் போட்டு அதை உள்ளே கொண்டு வரேன். மறுபடியும் செயின் போடுறேன். வீடியோ நல்லா பாஸ் பண்ணி வச்சுட்டு கவனிங்க. செயின் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கணும். நம்ம வெளியில் போகும்போது அதாவது லாக் ஸ்டிச் போடாமல் வெளியில் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே உள்ளே இழுத்துட்டு வரணும். பாருங்கள், அவுட்லைனுக்கு வெளியிலையும் ஒரு செயின் போட்டுட்டு அதை அப்படியே உள்ளே கொண்டு வரணும். இதுதான் செயின். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து பெயிண்டிங் வச்சு ப்ரெஷ் வச்சு பெயிண்டிங் பண்ணது மாதிரியே இருக்கும். இந்த எல்லா ஸ்பேஸுக்குமே நீங்கள் இப்படி தான் போடணும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். சர்க்கிளில் வந்து அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பிக்சரில் ஃபில் பண்ணியிருக்கிறது வந்து தாம்பூர் ஸ்டிச். இது மாதிரி நீங்களும் பண்ணணும். தேங்க்யூ.